ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு நம்ம பிரீஸ் லெமனேட் பேஜுக்காக தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க கொரியன் க்ரீம் பன் தான். ஸோ யூஸ்வலாக இந்த ரெசிபி நிறைய பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து பன் வாங்கி ஸோ அதில் இந்த ஃபில்லிங் வச்சு அதை அந்த டிப்பில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுப்பாங்க வீட்டில். ஸோ நீங்கள் அந்த ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃப்ரம் ஸ்க்ராச் செய்யணும்னு சொல்லிட்டு வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பன் மேக் பண்ணிட்டு ஸோ அதில் அந்த ஃபில்லிங் அதுக்கப்புறமா அந்த டிப்பும் ரெடி பண்ணி ஸோ எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இந்த ப்ராசஸே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வைங்க, நல்லா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு அப்புறமா அப்படியே இந்த பொழுது சாயம் பாருங்க, அந்த டைமுக்கு பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது வீக்கெண்டா கூட இருக்கலாம், அந்த டைமுக்கு பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்க செஞ்சு முடிக்கும் போது கரெக்டா ஈவினிங் ஆயிடும். ஸோ ஈவினிங் வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா ஏதாவது சாப்பிடணும்னு ஃபீல் ஆகும் பாருங்க, அப்ப இது ரெடியா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். ஏன்னா இந்த பண்ணு வந்து ப்ரூஃப் ஆகணும், இது இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேற லெவல்ல அவுட்புட் வரவங்க ஸோ நீங்களே பாப்பீங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை சொல்லித்தரேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். இந்த கொரியன் க்ரீம் பன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோ ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ இந்த டோ வச்சு தான் பன் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக மில்கில் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மில்க் வந்து கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். ஸோ நீங்கள் கை வச்சிங்கன்னா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஸோ இந்த பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுடணும். ஸோ சுகரால் தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த சுகரையும் போட்டுட்டு இது வந்து பால் வந்து ரொம்ப வார்மாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம், இல்லைனா அது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா குக் ஆகிடும். ஸோ இப்போ முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து ரைசிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம வந்து ட்ரை ஈஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். ஸோ ட்ரை ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் இதில் வந்து அந்த சுகர் வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து நல்லா ஆக்டிவாக ஆகும். ஸோ இதுக்காக இந்த ஈஸ்ட்டும் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சால்ட்டும் மைதாவும் சேர்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடியே சால்ட் போட்டோன்னா அந்த ஈஸ்ட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 3 கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். ஸோ 3 கப்ஸ் மைதா, இது வந்து கரெக்டாக 384 கிராம்ஸ் வரும். ஸோ 3 கப் மைதாவை சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் கை வச்சு பிசையணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணினே வாங்க. ஸோ அது வந்து கம்பைன் ஆகிட்டே வரும். ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் மாவு மாதிரி பர்ஃபெக்டாக வராது. ஏன்னா அப்படி இப்படி ஒட்டினா மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கை யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது ரெடியானதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பட்டர் இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இது செய்யும் போதே பட்டர் வந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க ரூம் டெம்பரேச்சருக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி மில்கி மிஸ்டில் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அன்சால்டட் பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணுற அளவுக்கு முடியும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்பைன் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் அந்த பேட்டர் மேலே ஃபுல்லாக படுற மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பட்டர் வந்து எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் இந்த ஸ்பேச்சுலா ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா இன்கார்பரேட் ஆகும். கரெக்டாக வந்து இது கையை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1 மினிட் அளவுக்கு நீங்கள் நீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பட்டர் வந்து நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ க்ரீஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் பிசைய அந்த பட்டர் எல்லாமே அந்த டோவில் அப்சார்ப் ஆகிடும். ஸோ உங்கள் கையும் க்ளீன் ஆகிடுங்க. ஸோ நல்லா பிசைஞ்சிங்கனாலே போதும். ஸோ அந்த டோ வந்து நல்லாவே ப்ரிப்பேர் ஆகி வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை கவுண்டருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் இந்த டோவை நீட் பண்ணணுங்க. கொஞ்சம் டைம் டேக்கிங்காக தான் இருக்கும். பட் அவுட்புட் கரெக்டாக வரணுன்றதுக்காக இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த டோவை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அந்த எடுத்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இது வந்து எங்கேயுமே ஒட்டாத அளவுக்கு நல்லா எண்ணெயை போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டோவையும் இதில் சேர்த்து நல்லா எல்லா சைட்லேயும் எண்ணெய் படுற மாதிரி பட்டு வச்சுருங்க. ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிற டோ வந்து 1 ஹவருக்கு நம்ம வந்து ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஸோ பண்ணுற டைமில் வந்து அது கொஞ்சம் நல்லா ரைஸ் அப் ஆகி வரும். ஸோ அப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சைட்ஸ் எல்லாமும் தேய்ச்சி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ வைக்கிறது அப்படியே பெரிய சைஸுக்கு வரும். ஸோ இதை மூடி கவர் பண்ணி வார்மான பிளேஸில் ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பி பஞ்ச் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. திருப்பி இந்த டோவை நம்ம ஒரு 1 மினிட் அளவுக்கு நீட் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டு பன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த அளவுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னே அந்த ஆயிலும் இதில் எல்லாமே அப்சார்ப் ஆகிடும்.
வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நைஃபை வச்சோ இதில் எதை வேணால் வச்சு இந்த மாதிரி பிரெட் ஸ்க்ரேப்பர்னு ஒன்று விற்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ 6 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சுருக்கிற டோவில் கரெக்டாக 6 பீசஸ் வரும். ஸோ இதை வந்து எடுத்து நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கணும், எந்த விதமான கிராக்ஸும் இல்லாமல். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வந்து நல்லா ரோல் பண்ணியிருந்தேன். 3rd 4th எல்லாம் கொஞ்சமாக அப்படி இப்படி நார்மலாக ரோல் பண்ணதுனால அது லைட்டாக கிராக் ஆன மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ வந்து பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட்டை வச்சுட்டு ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற டோவை நல்லா பால் மாதிரி இது பண்ணி ஷேப் பண்ணி எல்லாத்துலேயும் லைனாக அடுக்கிடலாம். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பன்ஸ் எல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் ப்ரூஃப் பண்ண விடுவாங்க. ஸோ அது வந்து சைஸ் நல்லா பெருசாகி வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் பேக் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. அந்த 1 hour ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் விட்டதே ரொம்பவே மோர் தென் எனஃப். ஸோ அதனால் இந்த பன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரேயில் நல்லா கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கிடுங்க, ஏன்னா இது நல்லா ரைஸ் ஆகி வரும். ஸோ இதுக்கப்புறமா யூஸ்வலாக ரெசிபீஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டரோ இல்லை எக்கோ வச்சு வாஷ் பண்ணுவாங்க, மேலே மில்க்கு கூட போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்லா டார்க் கலரில் வரும். ஸோ நமக்கு இந்த ரெசிபிக்கு அது தேவையே இல்லை. ஸோ நார்மலாக இந்த மாதிரி வச்சுட்டு அவன் வந்து ஒரு 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 minutesக்கு. அதுக்கப்புறமா நம்ம பன்ஸை உள்ளே வச்சு 20 to 25 minutes, கரெக்டாக எனக்கு 25 minutes ஆச்சு. ஸோ அது நல்லா ரைஸ் ஆகி கலர் வரும், ரொம்பலாம் டார்க் ஆகக்கூடாது. ஸோ மீடியமாக கலர் வந்ததுக்கப்புறமாவே நம்ம இந்த பன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் போகணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கும் அதுக்கப்புறமா இந்த கார்லிக் பட்டர் சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம பன் வந்து திருப்பி நம்ம குக் பண்ண போகிறதுனால ஓரளவுக்கு கலர் வந்த உடனே எடுத்து கூல் டவுன் பண்ண வச்சுருங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு. ஒரு சிலது நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ஒரு சிலதில் அந்த ஒரு சின்ன கிராக் இருந்தாலுமே அது ஃபுல் டெவலப் ஆகி இந்த மாதிரி கிராக்ஸ் விட ஆரம்பிக்கும். பட் எதுவுமே பிரச்சனை இல்லை, எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம க்ரீம் சீஸும் அதுக்கப்புறமா கார்லிக் சாஸும் செய்கிறதுக்கு 2 பவுல் எடுத்துக்கலாம். இந்த க்ரீம் சீஸுக்கு கடையில் நம்ம க்ரீம் சீஸ் நார்மலாக வாங்கிட்டு நான் வந்து இன்றைக்கி 400 கிராம் பாக்ஸ் வாங்கினதுனால இதில் வந்து பாதி சேர்த்துக்க போகிறேன். ஸோ 200 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறோம். அண்ட் கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்க போகிறோம். ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா திக்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் விஸ்க் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வெளியில் ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து விஸ்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் சுகரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி இதை வந்து அந்த பன்னுக்கு நடுவில் பைப் பண்ண போகிறதுனால தான் இந்த கன்சிஸ்டன்சி வேணும். இல்லைனா நீங்கள் க்ரீம் சீஸை டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சாஃப்டாக இருக்காதுன்றதுனால தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கப்புறமா ஒரு பெரிய டம்ளரில் பைப்பிங் பேக்கை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிச்சா மாதிரி இருக்கும் க்ரீம் சீஸு. ஸோ அதுதான் அதோட ஃப்ளேவரே. ஸோ அதில் இந்த ஸ்வீட்னஸ் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவருக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே போட்டு பைப்பிங் பேக்கை ரோல் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து பன்னு எல்லாத்தையுமே இந்த க்ரீம் சீஸை நடுவில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பட்டர் சாஸில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம பேக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த பட்டர் சாஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் எக் வந்து ஆட் பண்ணி போட்டு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காம்பனன்ட்ஸ்லேயும் சுகர் கொஞ்சமாக சேர்க்க தான் போகிறோம். அப்போ தான் அது ஒரு லைட் ஸ்வீட்னஸும் வரும். அதே சமயம் இந்த சேவரி டேஸ்ட்டுமே இதில் நல்லா தெரியும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மில்க்கும் கூட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம். ஸோ 1/2 கப் பட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிராம்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அதில் டோவில் ஆட் பண்ணோம்ல அந்த பட்டர் அதுலேருந்து ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு அவன்லேயோ இல்லை பேன்லேயோ வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறம் தான் நம்ம இந்த பேட்டரில் ஆட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதில் ஆல்ரெடி எக்கு சேர்த்துருக்கறதுனால நம்ம சுட சுட பட்டரையும் போட்டோம்னா அது குக் ஆகிடும். ஸோ அதுவுமே ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ ஒரு 8 to 10 cloves ஆஃப் கார்லிக் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்லிக் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பன்னுக்கு. ஸோ அதனால் பொடியாக சாப் பண்ணிவிட்டு இதில் இந்த சாஸில் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கூட பார்ஸ்லி சேர்க்கணும். ஸோ பார்ஸ்லி இதில் ஒரு ஃபினிஷிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கொத்தமல்லி மாதிரியே கிடைக்கும் நம்ம ஊரில். பட் அது இது அந்த ஃப்ளேவர் அந்த அளவுக்கு இதில் இருக்காது. ஸோ நீங்கள் கொத்தமல்லியும் யூஸ் பண்ணலாம், பட் அது ரொம்ப வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு தரும். ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பார்ஸ்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 30 ரூபாய் தான் ஒரு கட்டு. ஸோ இன்ஸ்டாமார்ட்லலாம் விற்கிது. ஸோ இதையும் வாங்கி நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இங்கே பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா பால் பட்டர் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருக்கோம் எக்கோட. ஸோ கொஞ்சம் திக்காக இந்த கிளேஸ் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற பன்னில் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடித்து அவனில் வச்சா கொரியன் க்ரீம் பன் ரெடி ஆகிடுங்க. ஸோ இதுதான் இந்த ஹோல் ப்ராசஸ்ஸே. ஸோ இப்போ நம்ம பன்னெலாம் நல்லாவே கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸோ நம்ம பன்ஸ் எடுத்து ஒரு 6 பீஸாக வரா மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜில் கட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 3/4 அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா தான் அதை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணுற அளவுக்கு நமக்கு கேப் இருக்கும், தவிர அந்த பன் பிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 6 பிளேசஸில் நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த க்ரீம் சீஸ் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை கேப்பில் ஒரு இடத்துலையுமே நம்ம நல்லா ஃபில் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணிட்டு இந்த டிப்பிங் சாஸில் நம்ம டிப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பன் பிச்சு வேணால் காட்டுறேன். ஸோ இதோட டெக்ஸ்சர் மேலே கொஞ்சம் அந்த க்ரஸ்ட் அழகாக ஃபார்ம் ஆகி கலராக, ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதை விடவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் சாப்பிடும் போதே. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேப்பில் எல்லாம் க்ரீம் சீஸை ஃபில் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், டைம் எடுக்கும். உங்களுக்கு வாட்டம் வர மாதிரி வச்சு இந்த க்ரீம் சீஸை எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த ஃபில் பண்ண பன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்லிக் பட்டர் சாஸில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரேலேயே நம்ம அடிக்கிடலாம் அதே மாதிரி. ஸோ திருப்பி நம்ம அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மேலே இது நான் சொன்னல கிளேஸ் பண்ணுறது. ஸோ மில்க் இல்லை பட்டர் இல்லைனா எக்கு வச்சு கிளேஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ரெசிபியில் 3மே நம்ம ஆட் பண்ணி பண்ணுறதுனால திருப்பி இதுக்கு ஒரு ரிச்சான கலர் வரும். இது எல்லாமே அந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகிடும். ஸோ அந்த கார்லிக்கும் பார்ஸ்லி மட்டும்தான் இருக்கும். ஸோ சாப்பிடும் போது அதோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் வைக்க சொன்னாங்க. பட் எனக்கு 15 மினிட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. அது அழகாக கலர் அது நல்லா கிறிஸ்பாக பேக் ஆகி வந்தது. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த அவுட்புட் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், வேற லெவலில் வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பன்னு கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம அவன் பேக் பண்ணி எடுத்த போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்தது. ஸோ மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த பன்னுக்கு அப்படி தான் நம்ம செய்யணும். ஸோ மேல் லேயர் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது தான் நீங்கள் அதை அழகாக கட் பண்ணி உள்ளே ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுவே உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மில்க் வச்சு அதை வாஷ் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக கலர் வரும்.
வரும். ஸோ யூஸ்வலா பன் செய்யறதுக்கு ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவா வச்சிங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் வச்சோம்னா அது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அது அழகா கலரோட வந்துடும். ஸோ அதை எடுத்துட்டு மேலே அது சூடா இருக்கும் போதே நல்லா பட்டர் தடவினீங்கன்னு வைங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுவாங்க இந்த பிரெட்டு. ஸோ பிரெட் பன் எல்லாமே ஸோ அது மாதிரி தான். ஸோ நல்லா சாஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நீங்க எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவுட்புட் இந்த மாதிரியே வேற லெவல்ல வரும். ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி புது புது ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரீஸ் எலிமினேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இன்னொரு ரெசிபியில உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சந்திச்சந்திரம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.